வல்லமை பொருந்திய என் அன்பு சகோதர சகோதரி வழக்கறிஞர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய அற்புதமான மாலை பொழுது வேளையில் நம்முடைய சிறப்புமிக்க ப்ரோலிட்டட் பீடர்ஸ் குழுவின் வாயிலாக அனுதினமும் அதிகாலை 5 மணி முதல் 6:30 மணியிலும் வகுப்பு நடைபெறுகின்றன. அதேபோல் மாலை வேளையில் 8 மணி முதல் 9 மணி வரையிலும் சிறப்பு வகுப்பு நடைபெறுகின்றன. அந்த வகையில் இன்றைய மாலை நேர சிறப்பு வகுப்பு ஏபிபி மெயின் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் வருங்கால ஏபிபிகளின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகுப்பு. ஏபிபி மெயின் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அண்ட் அவுட் ஏபிபி மெயின்ஸ் என்ற ஒரு சிறப்பு தலைப்பின் அடிப்படையில் சிறப்பு நிகழ்வினை வழங்க வருகை புரிந்துள்ளவர் நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவரும், நமக்கு பல வகுப்புகளை தந்தவரும், பல வகுப்புகளை தரக்கூடியவரும், சென்னை 15th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாண்பு பொருந்திய கே ஜெயகார்த்திகா மேடம் அவர்களை நம் குழுவின் வாயிலாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் மேடம். என் அன்புக்குரிய வழக்கறிஞர்களே, உங்களுடைய ஆடியோ அண்ட் வீடியோ மியூட் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வகுப்பு சம்பந்தமான சந்தேகங்கள் ஏற்பட்டால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். வகுப்பு இறுதியில் சந்தேகங்கள் சரி செய்யப்படும். மேடம் ஏதாவது உங்களிடம் வினாக்கள் எழுப்பினால் அன்மியூட் செய்து பதிலளிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வெல்கம் மேடம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் த வார்ம் வெல்கம். முதல்ல எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். யாரெல்லாம் ஏபிபி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு இப்போ ஏபிபி மெயின்ஸுக்கு இருக்கிறீங்களோ, மேலும் உங்களோட அறிவை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல இருக்கிறீங்களோ, அவங்கள எல்லாம் வாழ்த்துறேன். ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் அப்படிங்கறதுல நம்மளுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. ஏன்னா ப்ரிலிம்ஸ்ல ஆல்ரெடி நம்ம மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் பார்ட்டை கவர் பண்ணியிருப்போம். இன்னும் அதை படிக்கல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது இல்லையா? சோ நம்மளுக்கு தெரிய வேண்டியது எப்படி அந்த ஆன்சர்ஸ நாம எழுதணும், இந்த ஆன்சர்ஸ நாம எப்படி அந்த பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கறதுலதான் பல பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். சும்மா வேகா எழுதிட்டு போக முடியாத சிச்சுவேஷன் தான் நம்மளுக்கு இருக்கிற ஆன்சர் ஷீட்டு. முன்னாடியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்கி எழுதுற அளவுக்கு கூட நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரூல்டு பேப்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ ரூல்டு பேப்பர்ஸ்னா நீங்க இவ்வளவு மார்க்குக்கு இவ்வளவுதான் எழுதணும். இப்பயே இங்க நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சர் ஷீட்ஸ் எப்படி இருக்கும், நீங்க எவ்வளவுதான் எழுதணும் அப்படிங்கிறது தொடர்பா உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் நீங்க எழுதணும் அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா லா பேப்பர் 1ல மொத்தம் 4 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, செக்ஷன் டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்க அப்படின்னா 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு, 15 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ நீங்க 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், அது பாத்தீங்கன்னா 200 வேர்ட்ஸ் தான் இருக்கணுங்கிறாங்க. அப்ப 200 வேர்ட்ஸ்னா எத்தனை லைன் நான் எழுதணும், 400 வேர்ட்ஸ்னா எத்தனை லைன் நான் எழுதணும். சோ நீங்க எழுதுறது கதை அடிக்க முடியாத மாதிரியான ஒரு விஷயமா தான் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த கான்செப்ட் கிளியரா தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம ஒரு புது சட்டம், நம்மளுக்கு 3 புது சட்டங்கள் வந்திருக்கு. சோ அந்த 3 புது சட்டங்களுக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்த சட்டங்களுக்குமான வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்க கேள்விய செக்ஷன் ஏல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐபிசி பார் பிஎன்எஸ் கொடுத்துட்டாங்க. சோ 3 questions கொடுப்பாங்க, 2 questions நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப அவங்க ஏதோ ஒன்ன கம்பேர் பண்ணி தான் கேட்பாங்க, இல்ல புதுசா வந்திருக்க கூடிய விஷயத்த டெஃபனிஷனோ ஏதோ ஒண்ணு புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதை தான் கேட்க போறாங்கன்றத முதல்ல மைண்ட் செட் பண்ணிக்கணும். இன்னொன்னு செக்ஷன், அதாவது இங்க 3 years பேக் நம்ம இப்ப மேஜர் ஆக்ட்ஸ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணலாம். அப்ப மைனர் ஆக்ட்ஸ பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இந்த 3 years நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இருக்கிற 3 years ஜட்ஜ்மெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட், வேற கோர்ட் எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம், சுப்ரீம் கோர்ட் அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரிலேட்டடா நீங்க படிக்கணும். ஜட்ஜ்மெண்ட்ஸ மனப்பாடமா வச்சுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், நீங்க கான்செப்ட்ஸ்ல வலுவா இருக்கீங்களா இல்லையாங்கிறது தான் அவங்க பார்க்க போற விஷயம். இப்ப ஐபிசிய எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா
இந்த பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்ஹிதா வரபோது எதையெல்லாம் டெலீட் பண்ணாங்கன்றதுல தெளிவா இருங்க. எந்தெந்த செக்ஷன்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணாங்க. இப்போ 153A டெலீட் பண்ணிருக்காங்க. சோ டெலீட்டட் செக்ஷன்ஸ் நீங்க நினைக்கலாம் இது பிரிலிம்ஸ்ல மட்டும்தான் நம்மள கேள்வி கேட்பாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க வந்து டெலீட்டட் போர்ஷன்ஸ்ல தெளிவா இருங்க. இதெல்லாம் டெலீட் ஆயிடுச்சு அப்படிங்கறதுல தெளிவா இருக்கணும். அப்போ அவங்க ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா பிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய செக்ஷன் அது எதை பத்தி சொல்லுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க் ஸ்கோரிங் எப்படி அப்படின்னா ஒரு செக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அவங்க கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா அதுக்குரிய செக்ஷன் ஞாபகம் இருக்குன்னா அந்த செக்ஷனை முதல்ல போட்டுருங்க. ஒரு 4-5 வரி அதை பத்தி உங்களால எழுத முடியும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு செக்ஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கான்செப்டை எழுதுங்க. அவங்க அதுலயே புக்ல இருக்கிறத அப்படியே இருக்கணும்லாம் யாருமே எதிர்பார்க்க போறது கிடையாது. சோ என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்க வேண்டிய விஷயம். டிரான்ஸ்லேஷன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ இருந்தே, இது கூட லேட் கிடையாது, இப்போ இருந்தே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க நம்மகிட்ட தீர்ப்பு திரட்டுன்னு ஒரு இது இருக்கு, முடிந்தால் அதை எடுத்து பாருங்க. அப்ப நீங்க அதை எப்படி கான்செப்டா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் எழுதுங்க. இங்கிலீஷ் ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அந்த தமிழ் பிரசன்டேஷன் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத தீர்ப்பு திரட்டுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ நீங்க டிரான்ஸ்லேஷன் பேப்பரை அவங்க கரெக்ஷன் பண்ணும் போது எப்படி பண்ணுவாங்கன்றதையும் சொல்லிடுறேன். என்டையர் டிரான்ஸ்லேஷனையும் படிச்சு பார்த்துட்டெல்லாம் அவங்க கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதுல கடுமையான வார்த்தைகள் ஏதாவது இருக்கா, அந்த கடுமையான வார்த்தைகளுக்கு நீங்க சரியான தமிழாக்கம் பண்ணி இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா கௌரவ கொலைகள் அப்படின்னா நம்ம உடனே ஹானர் கில்லிங் அப்படின்னு போடுவோம். ஹானர் கில்லிங்னா கௌரவ கொலைகள். சோ இந்த வார்த்தை தமிழ்ல கொடுத்து இங்கிலீஷ்ல நீங்க எப்படி போடுறீங்க, இல்ல இங்கிலீஷ்ல கொடுத்து தமிழ்ல எப்படி போடுறீங்க, இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை தான் அவங்க வந்து தேடி கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் மார்க் ஸ்கோரிங். என்டையர் டிரான்ஸ்லேஷனையும் ஒவ்வொன்றையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது அவங்களால. சோ அது ஒண்ணு மார்க் ஸ்கோரிங் டைப். இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. தமிழ் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுட்டு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி, தமிழ் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே கூகுள்ல அவைலபிளா இருக்கும். எல்லாருக்குமே கூகுள்ல இங்கிலீஷ் ஜட்ஜ்மெண்ட் அவைலபிளா இருக்கும். தமிழ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் நான் சொன்னேன், நம்மளோட ஜுடிஷியல் அகாடமி ஆகட்டும் இல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் போர்ட்டல் ஆகட்டும், அது உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா தீர்ப்பு திரட்டுன்னு ஒரு புக் அவைலபிள் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய தமிழ் ஜட்ஜ்மெண்ட்ஸை எடுத்துக்கோங்க. அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அது கரெக்டா இருக்கா இல்லையா நீங்களே நீங்களே பண்ணக்கூடிய முயற்சிகள் தான் எல்லாமே. இன்னும் யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்ல. நீங்களா முயற்சி பண்ணா மட்டும்தான் உங்களுடைய முயற்சி தான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகும். டெய்லி இதை நான் வந்து கண்டிப்பா 2 hours ஃபாலோ பண்ணிட்டு தான் படுப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. மத்தியானம் பண்ணுங்க இந்த வேலையை, ஏன்னா தூக்கம் வர நேரத்துக்கு இதை பண்ணலாம். நீங்க படிக்கிறது பூராவுமே காலையில படிக்க ஆரம்பிங்க. நான் ஏற்கனவே எப்படி படிக்கணுங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எக்ஸாக்டா உட்காந்து ஒரே இடத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்னால படிக்க முடியும் அப்படின்னு முடிவு கட்டவே கட்டாதீங்க. முதல்ல 24 minutes தான் உங்களால ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியும். சோ ஒரு கான்செப்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதை பத்தி நீங்க ஒரு 24 minutes அப்படியே கோ த்ரூ பண்ணுங்க. நீங்க அதை பை ஹார்ட் எல்லாம் பண்ண முடியாது, கோ த்ரூ தான் பண்ண முடியும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அப்படியே அச்சசலா புக்ல இருக்கிறத பார்த்தெல்லாம் அப்படியே திருத்த போறது கிடையாது. கான்செப்ட், அந்த கான்செப்டை எனக்கு புரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உடனே அந்த செக்ஷனை தட்டி ஜட்ஜ்மெண்ட்டை படிங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சீங்கன்னா அதுல சொல்லி இருக்கிற கதைக்கும் அதுல சொல்லி இருக்க ஃபைண்டிங்ஸுக்கு பொறுத்து உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாவே புரியும். இங்க இருக்கக்கூடிய கிளாஸஸ நீங்க வந்து கேட்டுட்டே இருங்க. கேட்கறதும் சில நேரம் நம்மளுக்கு வந்து உதவும். சோ ஏதோ ஒண்ணு எழுதும் போது ஞாபகம் இல்லையா, ஞாபகம்னா இப்ப எப்போ நம்ம சொன்னது ஞாபகத்துல வரும். சோ ஈஸியா நீங்க உங்க படிப்பை வந்து நீங்க ஈஸியா ஆக்கிக்கோங்க. ஐயோ எக்ஸாம் வந்துடுச்சு அந்த மைண்ட் செட்ல படிக்கவே படிக்காதீங்க. கண்டிப்பா அது படிக்கிறதுக்கு இதே இருக்காது. ரிலாக்ஸ்டா இருங்க. வேலைக்கு போயிட்டு வந்துதான் படிக்க வேண்டிய சிச்சுவேஷன் சிலருக்கு இருக்கும். எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து படிக்கிறவங்க கிடையாது. அப்படிங்கிறப்ப நீங்க உங்க ஸ்கெடியூல நீங்க தான் பண்ணணும்.
எப்படி நான் படிக்கிறது, காலையில எப்படி நான் டைம் ஒதுக்குறது, கொஞ்ச நாளைக்கு தூக்கம் அப்படிங்கிறத தள்ளி வச்சுட்டு தான் நீங்க வந்து எனக்கு இந்த ப்ரோலட்டேரியட் லீடர்ஸ்ல பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, காலையில 5 மணிக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒரு கிளாஸ கூட நிறுத்தல. காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சு 4:50 போட்டு 5 மணிக்கு ஆரம்பிச்சு அவங்க 6:30 வரைக்கும் போயிட்டு இருக்கு அந்த கிளாஸ். இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏன் பண்றாங்க, அவங்களும் படிக்கிறாங்க, கிளாஸுக்கு வரவங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த ஆட்டிடியூட் இருக்கு அவங்களுக்கு. டெய்லி 4:50க்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்ப அவங்க அதை வந்து வழக்கமாக்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ நீங்க என்ன பண்ணணும், மத்தவங்களுக்காக அவங்க செய்யும் பொழுது நீங்க உங்களுக்காக ஏன் செய்யக்கூடாது? காலையில கொஞ்சம் எர்லியரா எந்திரிச்சு இன்னைக்கு நான் இந்த கான்செப்டை முடிக்கிறேன். இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து பிரிச்சுக்கோங்க, அந்த சப்ஜெக்ட்ஸ பிரிச்சுக்கோங்க, ஃபில்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். எப்படி ஃபில்டர் பண்ணலாம்? இப்ப நான் மைனர் ஆக்ஸ் கொண்டு வரேன். நான் லைனா தான் போகணும்னு நினைச்சேன், ஆனா கான்செப்ட் வைஸ் பார்த்துடலாம். இப்ப மைனர் ஆக்ஸ் கொண்டு வரேன். எப்படி ஃபில்டர் பண்றது? நானு மேடம் நீங்க ஃபில்டர்னு சொல்லிட்டீங்க, எப்படி நான் இதை ஃபில்டர் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப சென்ட்ரல் ஆக்ஸ் இருக்கு. சென்ட்ரல் ஆக்ஸ்ல இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கேள்வி ஆர்ம்ஸ் ஆக்ட்ல இருந்து வருதுன்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. ஆர்ம்ஸ் ஆக்ட்ல இருந்து வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, ஆர்ம்ஸ் ஆக்ட் தொடர்பா ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் எந்த ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி சொல்லியிருக்கு? மைனர் ஆக்ட்ஸா ரொம்ப ஈஸியா நீங்க படிக்கலாம். இதுதான் நான் சொல்ற கான்செப்ட். எப்படி படிக்கலாம்னா, அந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் எடுத்துக்காங்க. ரீசெண்டா எந்த செக்ஷன்ஸ அதிகமா அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறாங்க? அருவாள் வருமா, வேல் கம்பு வருமா, 25A 25 1A செஷன்ஸ் கோர்ட் வருமா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வருமா, 1B செஷன்ஸ் கோர்ட் வருமா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வருமா? சோ ஏன் அதை கேக்குறாங்க அப்படின்னா, ஆர்ம்ஸ் ஆக்ட்ல எந்த கோர்ட்டுக்கு போகணும்னு இருக்காது, அதனால அவங்க அதை கேட்பாங்க. சோ ஆர்ம்ஸ் ஆக்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுல அதிகமா டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணுது, எந்த செக்ஷனை டிஸ்கஸ் பண்ணுதுங்கிறத பாத்துக்கோங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு அது நல் அண்ட் வாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறத பாருங்க. இந்த பனிஷ்மெண்ட் இதெல்லாம் இதுல கேட்க போறது இல்லை, ஏன்னா ப்ரிலிம்ஸ் கிடையாது, மெயின்ஸ். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போய் நல் அண்ட் வாய்டு கேட்கணும்னா அந்த பொண்ணு என்ன பண்ணணும் அப்படி நீங்க அதை மட்டும் பார்க்க கூடாது. அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் என்னெல்லாம் மெயின்டெனன்ஸ், அது பெண்டிங் இருக்கும் பொழுது மெயின்டெனன்ஸ், அப்படி ஒரு குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தையினுடைய நிலை, இதெல்லாம் நீங்க ஹெட்டிங் மட்டும் பாத்துக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். எந்த கேள்வி கேட்டாலும் ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட்ல எந்த கேள்வி கேட்டாலும் இத ஒரு பாயிண்டா நீங்க எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எந்த இடத்துல பவர் வரும்? ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட்ல மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எந்த பவர் வரும் அப்படின்னு அவருக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு பவர் வரும். சோ அத நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், அந்த செக்ஷன் தெரிஞ்சிருக்கணும், எந்த ப்ரொசீஜர்னு தெரிஞ்சிருக்கணும். இது ஒண்ணு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல எந்த கேள்வி கேட்டாலும் செக்ஷன் 2 நீங்க சொல்லிட்டு தான் எழுத முடியும். டவுரினா என்னன்னு சொன்ன பிறகுதான் நீங்க அதை எழுத முடியும். மேக்சிமம் அதுல இருந்து கேள்விகள் டெஃபனிஷனா வந்தா அதுல இருந்து டெஃபனிஷன் கிளாஸ் கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015 2022 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது செப்டம்பர் 2022 வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய அஃபென்சஸ், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை குறிச்சு இந்த ஜேஜே ஆக்ட் வந்து 75ல இருந்து சொல்லும். அந்த 75ல இருந்து வரக்கூடிய அந்த அஃபென்சஸ செப்டம்பர் 2022 வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் தான் டீல் பண்ணிட்டு இருந்தது. செப்டம்பர் 2022க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் கோர்ட்னு கொண்டு வந்துட்டாங்க. சில்ட்ரன்ஸ் கோர்ட் யாருன்னா செஷன்ஸ் கோர்ட். இன்னைக்கு நம்மளுக்கு சென்னையில பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் கோர்ட் தனியா கிடையாது. சோ போக்சோ கோர்ட் தான் வந்து சில்ட்ரன்ஸ் கோர்ட்டா இருக்கு. சோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான் வரும். அத பத்தி ஜென்ரலா தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆக்ட் இருக்குன்னா அதை பத்தி ஜென்ரலா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். சோ அதுல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் கதை மட்டும் எழுதாதீங்க. ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ் லாஸ்ட் 5 லைன்ஸ் மட்டும் கரெக்டா எழுதுனா போதும், நடுவுல வந்து நம்ம கதையை எழுதலாம்லாம் எழுதாதீங்க. ஏன்னா அதுல இரிட்டேட் ஆயிடுவாங்க. ஒரு கேள்விக்கு இரிட்டேட் ஆனாங்கன்னா மத்த கேள்விகளும் இப்படிதான் எழுதிருப்பீங்கன்னு முடிவுக்கு வந்திருப்பாங்க. மேக்சிமம் அது ரிலேட்டடாவே எழுதுங்க. அந்த கதையே கூட நீங்க அது ரிலேட்டடாவே எழுதுங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இது சொல்லியிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் பேர் தெரியலன்னா கூட பரவாயில்ல, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இதை இப்படி டிஸ்கஸ் பண்ணி இந்த கான்செப்டுக்கு இப்படி ஒரு முடிவு கொடுத்திருக்காங்கன்னு போடுங்க.
ஜென்ரலா பார்த்து வச்சுக்கோங்க. உள்ள போய் எல்லாத்தையும் நீங்க வந்து மகப் பண்ணி வைக்கணும்னு நான் சொல்லல. ஜென்ரலா அந்த ஒரு ஆக்ட பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப நான் இப்ப சொன்னேன் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் சில்ட்ரன் இன் ஜேஜே ஆக்ட்னா 75ல இருந்து 85 86 வரைக்குமோ வரும். அது என்ன அஃபென்சஸ் ஜென்ரலா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு குழந்தைய வந்து பெற்றவங்க அடிச்சா, கார்டியன் அடிச்சா, பொறுப்புள்ளவங்க அடிச்சா வந்து செக்ஷன் 75ன்னு சொல்லுது. அப்போ வந்து அதர்ஸ் அடிச்சா 323ல தான் வரும். ஏன்னா பொறுப்புல இருக்கிறவங்க அந்த குழந்தை யாருடைய பொறுப்புல இருக்கோ அவங்க அடிச்சா மட்டும்தான் 75 வரும். மத்தவங்க யாருன்னா அடிச்சா 75 வராது. சோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருத்தர் யாருன்னா இப்போ ஆல்கஹால் அந்த குழந்தைக்கு வாய்க்குள்ள அட்மினிஸ்ட்ரேட் பண்றாரு அப்படின்னா 77 வரும். இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜேஜே ஆக்ட பொறுத்த வரைக்கும் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹீனியஸ், சீரியஸ், பெட்டி அஃபென்சஸ்னா என்னன்னு, ஏன்னா எனக்கு இப்ப இந்த கான்செப்ட்ல எப்படி எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஸ்டார்டிங்கே வந்து 10 மார்க்ஸ் தான். ஸ்டார்டிங்கே 10 மார்க்ஸ் தான். அதுல முன்னாடி எல்லாம் வந்து மைனர் ஆக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் எல்லாம் இருந்தது. இப்ப அதெல்லாம் கிடையாது. ஸ்டார்டிங்கே 10 மார்க்ஸ் தான். சோ 5 மார்க்ஸ் சென்ட்ரல் ஆக்டுக்கு, 50 மார்க்ஸ் சென்ட்ரல் ஆக்டுக்கு, 50 மார்க்ஸ் ஸ்டேட் ஆக்டுக்கு கொடுத்துட்டாங்க. சோ 50 மார்க்ஸ்ன்றப்போ 7 கொஸ்டின்ஸ் கொடுத்து 5 கொஸ்டின்ஸ் எழுத சொல்றாங்க. அது இதுல 37ல அந்த 7 எதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? 37 ஆக்ட் கொடுத்துருக்கான். இந்த 37ல சென்ட்ரல் ஆக்ட்ல 7 ஆக்ட் எதுன்னு நான் எப்படி ஃபில்டர் பண்றதுன்னா இப்படிதான் ஃபில்டர் பண்ண முடியும். வேற எப்படி நீங்க ஃபில்டர் பண்ண முடியாது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்து நான் சொல்லணும்னு நினைச்சது வந்து நேஷனல் ஹானர் ஆக்ட், அந்த பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட். இதுல வந்து ஒரு பிளாக டிசானர் பண்ணக்கூடிய அந்த வேலைகள் என்னென்னங்கிற கேள்வி வந்து ரெகுலராவே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒண்ணு பாத்துக்கோங்க. அடுத்து வந்து எஸ்சி எஸ்டி பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட்ல 18A 18 கேபிட்டல் A அதுல வந்து அமெண்ட்மெண்ட், அது வந்து ஜட்ஜ்மெண்ட். அது ஒரு 2-3 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த 3 ஜட்ஜ்மெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட்ல வந்து 18A ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட பொறுத்த வரைக்கும் நீங்க 66, 66A BCE அதுல இருந்து ஆரம்பிச்சு பாத்துக்கோங்க. அடுத்து வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் ஐடென்டிபிகேஷன் ஆக்ட்ல எதெல்லாம் ஐடென்டிபிகேஷனா எடுத்துக்குவாங்கங்கிறத பாத்துக்கோங்க. அப்படி கொடுக்கலன்னா என்ன ஆகும்ன்றத பாத்துக்கோங்க. அடுத்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ், இதெல்லாம் வந்து ரீசெண்டா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல ரெகுலரா நான் கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த ஆக்ட்ஸை மட்டுமே இப்ப நான் ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. NDPS ஆக்ட பொறுத்த வரைக்கும் 52A மேண்டேட்ரியா இல்லையா? 52A சாம்பிளிங் எடுக்கிறது தொடர்பா ஒரு கேஸ் சிம்ரன்ஜித் சிங்னு ஒரு கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸ்ல அக்யூட்டலே பண்ணியிருப்பாங்க. 52Aல சாம்பிள் எடுக்கல, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல அப்படின்னு. மோகன்லால் கேஸ் தான் அதுக்கு அடிப்படை. சோ அந்த கேசஸ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெஃபினிஷன் கிளாஸ்ல இருந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ் பொறுத்து கேள்விகள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். நீங்க இந்த கான்செப்ட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பிரிசம்ஷன் கிளாஸ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரிசம்ஷன் அப்படின்னு வரும்பொழுது அடுத்த ஃபில்டர் எதுலலாம் பிரிசம்ஷன்ஸ் வருது, எந்த ஆக்ட்ல எல்லாம் பிரிசம்ஷன்ஸ் வருது. NDPSல வரும், போக்சோ ஆக்ட்ல வரும், SC ST ஆக்ட்ல வரும். சோ இந்த மாதிரி பிரிசம்ஷன்ஸ் எதுல எல்லாம் வருது, அந்த பிரிசம்ஷனுக்கான செக்ஷனை தனியா நோட்ல போட்டு வைங்க. எந்தெந்த ஆக்ட்ல எல்லாம் பிரிசம்ஷன்ஸ பத்தி பேசுறாங்க, என்னென்ன பிரிசம்ஷன்ஸ பத்தி பேசுறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா போக்சோ ஆக்ட்ல 2 விதமான பிரிசம்ஷன்ஸ பத்தி பேசுவாங்க. சோ அந்த மாதிரி பிரிசம்ஷன்ஸை எடுத்து தனியா ஒரு நோட்ல எழுதி வைங்க. இந்த ஆக்ட்ல இது பிரிசம்ஷனா இருக்கு, இந்த செக்ஷன் இருக்கு, அப்படி தனியா எடுத்து இப்ப உட்காந்து எழுதுனீங்கன்னா நாளை காலையில மறுபடியும் பார்க்கும்பொழுது இன்னும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க அந்த கான்செப்டை எழுதி வச்சுக்கோங்க. பிரிசம்ஷன்ஸ்ன்றப்போ எந்தெந்த ஆக்ட்ல, மோஸ்ட்லி ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் எல்லாத்துலயுமே பிரிசம்ஷன் கிளாஸ் உண்டு. ஆனா அது எந்த மாதிரியான பிரிசம்ஷன், இப்ப இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல கூட தான் பிரிசம்ஷன் உண்டு. அப்ப அதையும் நான் எழுதி வச்சுக்கோங்க பெஸ்ட். அப்ப பிரிசம்ஷன்ஸ் அப்படிங்கிறப்ப இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னென்ன இருக்குன்னு உங்களால ஈஸியா இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடிய வகையில இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் 2019 இது தொடர்பா வரும்பொழுது நீங்க அந்த என்டையர் ஆக்டும், அந்த ஆக்டினுடைய பர்பஸ் என்ன, அது யாரையெல்லாம் யாருக்காக கொண்டு வரப்பட்டது, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ரிலேட்டடா இப்ப நம்மளுக்கு BNSSல என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, BNSல என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க,
டெஃபினிஷன் உள்ள வந்திருக்கு. நான் எப்படி கான்செப்டை இன்டர் ரிலேட் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறத கொஞ்சம் கவனிங்க. டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட்னு வரும்பொழுது வெறும் அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனை மட்டும்தான் நான் எழுதணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால அந்த பேஜை ஃபில் பண்ண முடியாது. அப்ப வேற எங்கெங்கெல்லாம் இத பத்தி பேசி இருக்கிறாங்க, எங்கெல்லாம் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ஒரு இது எடுத்து வச்சுக்கணும். இந்த ஆக்ட போட்டுட்டு இங்கெல்லாம் டிரான்ஸ்ஜெண்டரை பத்தி சொல்லியிருக்காங்க, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டால் அவங்களை பெண்ணாவே தான் நடத்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நீங்க கான்செப்ட்ஸ் ரெடி பண்ணி ஆன்சர்ஸை எடுங்க. ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் இல்லாம போனா, லைசன்ஸ் இல்லாம ஒரு ஸ்டாக் பண்ணாங்கன்னா, லைசன்ஸ் இல்ல அந்த 18 சீரீஸ்ல இருக்கக்கூடியதை பாத்துக்கோங்க. 18 செக்ஷன் 18ல இருக்கிறத மேற்கொண்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் இப்ப என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, யுனானி, ஆயுர்வேதா, சித்தா இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றவங்க வந்து அலோபதிய வந்து பிராக்டிஸ் பண்ணலாம், ஆனா ஸ்டாக் பண்ணக்கூடாது, பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லலாம், ஆனா இவங்களே விற்க கூடாது அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. ரீசெண்டா வந்ததுதான். அதை மட்டும் பாத்துக்கோங்க. அதுல இருந்து ஒரு கேள்வி வரலாம். அடுத்து ஒர்க் பிளேஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன், அது தொடர்பா வரும்பொழுது அந்த கான்ஸ்டியூஷன், அந்த இன்டர்னல் கமிட்டி அது பாத்துக்கோங்க, இன்டர்னல் கமிட்டியினுடையது. அடுத்து போக்சோ நவ் ட்ரெண்டிங். போக்சோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட பொறுத்த வரைக்கும் மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன் அதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. அது செக்ஷன் 19ல வரும். மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன் பிளஸ் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் அவைலபிள், பிளஸ் அந்த குழந்தைக்கு மட்டும் கிடையாது, அந்த ஆக்ட்ல வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அந்த குழந்தையோடையோ அல்லது அவங்க கார்டியன் அல்லது அவங்களுடைய அம்மாவுடைய பர்மிஷன் வாங்காம மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனையே கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஆக்ட்லயே இருக்கு. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அப்போ ஒரு ஏஜை கன்சிடர் பண்ணணும்னா எந்த செக்ஷனை பார்க்கணுங்கிறதும் அந்த ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 94 ஆஃப் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் சின்ன என்னடா இது சம்பந்தம் இல்லாம இருக்கு அப்படின்னா, சம்பந்தம் வரும்போது நீங்க தான் அதை இன்டர் ரிலேட் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ்ல நீங்க கொண்டு வரணும். இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல இருக்க செக்ஷன் 94 நாட் ஒன்லி ஃபார் ஜுவனைல்ஸ் பட் ஆல்சோ டு சில்ட்ரன் ஹூ நீடட் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆல்சோ டு த விக்டிம் ஆஃப் போக்சோ ஆக்ட். So இவங்களுக்கும் இது வரும். So when you are getting interrelated with all these sections, you will get நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்படி நீங்க கான்செப்ட் வைஸ் எடுத்து எழுதி வச்சுக்கணும். மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன் இருக்கு போக்சோ ஆக்ட்ல, மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன் செக்ஷன் 19ல இருக்கு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்கு, வெறும் மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதோட மட்டும் சரியா போச்சா, அடுத்து என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை பத்தியும் நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு கோர்ட் அந்த குழந்தைய பாதிக்காத வகையில எப்படி அந்த ட்ரையலை நடத்தணுங்கிறதும் அந்த செக்ஷன்ஸ்ல இருக்கு. அதுவும் பாத்துக்கோங்க. இதுலயும் ப்ரிசம்ப்ஷன்ஸ் இருக்கு. அடுத்து தமிழ்நாடு மைனர் ஆக்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட்லயும் அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937ல பாத்தீங்க அப்படின்னா என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறாங்க. சோ அது என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் பாத்துக்கோங்க. முதல்ல அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் பாத்துக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் 1998, இதுலயும் வந்து அமெண்ட்மெண்ட் 25(1)25ல வந்திருக்கு. ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ன்ற கான்செப்ட கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் என்னங்கிறத பாத்துக்கோங்க. அந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் என்னங்கிறத பாத்துக்கோங்க. யார் கொடுக்க முடியும், யாருக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா ஒரு மார்க்க கூட நம்ம மிஸ் பண்ண கூடாது. ஒவ்வொரு மார்க்குமே நம்மளுடைய முடிவுகள் வந்து ஒரு மார்க்ல போயிடும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாயிண்ட்ஸை நீங்க எழுதுனீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான். சோ அமெண்ட்மெண்ட்ஸ் பாத்துக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ராகிங் ஆக்ட். ராகிங் ஆக்ட பொறுத்த வரைக்கும் பொதுவான விஷயங்கள் அந்த ஒரு பொதுவா பார்த்து வச்சுக்கோங்க. செக்ஷன் வைஸ் பார்க்கலன்னா கூட ரொம்ப ஜென்ரலா அந்த ஆக்ட பத்தி எல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கிறது பெட்டர். அடுத்து நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்ப பிஎன்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதால என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, செக்ஷன் 173ல 3 விஷயங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்கிறாங்க. யாராவது சொல்ல முடியுமா 173ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட 3 விஷயம்? preliminary inquiry madam, jurisdiction எங்க அப்பன் எங்க இருந்தாலும் வந்து 0
சொல்லுங்க, எனக்கு கேட்கல. Zero FIR, ma'am. Zero FIR. 0 FIR, Preliminary inquiry. preliminary inquiry, E-filing. e-complaint, e-complaint, e-complaint. அதுவும் இல்லாம ஏற்கனவே நம்மளுக்கு 156 கிளாஸ் 3ல இருந்த விஷயத்தை கொண்டு வந்து இங்க போட்டாங்க. 156 கிளாஸ் 3ல இருந்தது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ 173ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 187ல என்னென்ன இருக்கோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, இந்த மாற்றங்களை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அவங்க எப்படி கேள்வி கேட்பாங்கன்றது தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. புதுசா வந்த செக்ஷன்ஸ நீங்க வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. புதுசா வந்த செக்ஷன்ஸ, இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெஃபினிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆர்கனைஸ்டு கேமும் கேட்கலாம், பெட்டி அஃபென்சஸ பத்தியும் கேட்கலாம், டெரரிஸ்ட் ஆக்ட் கேட்க மாட்டாங்க. சோ டெஃபினிஷன் கிளாஸ்ல இந்த ரெண்டும் கேட்கலாம் உங்களுக்கு. அப்புறம் சாப்டர் 5 ஆஃப் பிஎன்எஸ், அதை நீங்க கண்டிப்பா படிச்சேதான் ஆகணும். சாப்டர் 5 5 விதமா பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா? செக்ஷுவல் அஃபென்சஸ், கிரிமினல் ஃபோர்ஸ், மூணாவது என்ன ஃபேமிலி மேரேஜ் ரிலேட்டட் அஃபென்சஸ், நாலாவது மிஸ்கேரேஜ், அஞ்சாவது வந்து சைல்டு ரிலேட்டட் அஃபென்சஸ். சோ இந்த 5 விதமா பிரிச்சு வச்சிருக்கிற விஷயங்களை நீங்க அந்த செக்ஷன்ஸ் தரோவா இருக்கணும். அடுத்து ஜெனரல் எக்ஸப்ஷன்ஸ்ல தரோவா இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ். நான் உங்களை ஜட்ஜ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்ஸை தெரிஞ்சு வச்சு, ஃபைண்டிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சு வச்சிருக்கோங்க. நீங்க அவங்க ஜட்ஜ்மெண்ட் நீங்க சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, உங்களை அந்த ஃபைண்டிங்ஸ்ல நீங்க தரோவா இருக்கீங்களா, அந்த ஃபைண்டிங்ஸ்ல நீங்க தரோவா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்டா அவங்க பார்க்கக்கூடியது. சோ புதுசா இன்க்ளூட் ஆன செக்ஷன்ஸ், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட பொறுத்த வரைக்கும் புதுசா இன்க்ளூட் ஆன செக்ஷன்ஸ்னு இருக்கக்கூடியது ஏதாவது இருக்கா? புதுசா இன்க்ளூட் ஆன செக்ஷன்ஸ் இந்திய பாரதிய சாட்சி அதிநியத்துல இருக்குங்களா? 63, ma'am. 63 மேடம்? நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க மேடம். 63 ஆல்ரெடி இருக்கிறதா மேடம். 65B தான் 63 ஆயிருக்கு. சோ 61 அதுல இருந்து டெலீட் ஆன செக்ஷன்ஸ் 4, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் டெலீட் ஆச்சுங்கிற விவரத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது காமனா இந்த செக்ஷன்ஸ் இந்த ஆக்ட்ஸ் வர்றதுக்கான ஒரு விஷயமா அமைஞ்சது. அதே மாதிரி டெஃபினிஷன்ஸ்ல எதுல எல்லாம் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்க, பிஎஸ்ஏல பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுல இன்க்ளூட்ஸ் எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு இல்லஸ்ட்ரேஷனையும் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. சோ அந்த இல்லஸ்ட்ரேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு செக்ஷன் படிக்கிறீங்கன்னா அதுல இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸை வச்சுதான் நீங்க கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இல்லஸ்ட்ரேஷன்ஸும் ஜட்ஜ்மெண்ட்ஸும் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். டெய்லி டெபோஷனை நான் எங்க போய் தேடுறது அப்படின்னா ஒன்னும் இல்ல, நம்மளுக்கு கோர்ட் சர்வீசஸ்லயே நீங்க போய் ஏதாவது ஒரு ஆக்டோ இல்ல கோர்ட்டையோ போட்டு நீங்க டெபோஷன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ டெபோஷன்ஸ் டெய்லி எழுதுங்க. அந்த டெபோஷன்ஸ் எழுதுறப்போ உங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேட்டிங் அந்த ஒரு விஷயம், ஏன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன்ல 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து சார்ஜ் ஷீட், இன்னொன்னு டெபோஷன், மூணாவது வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ். இந்த 3த்துல இருந்து தான் டிரான்ஸ்லேஷன் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. 20 மார்க்கு. சோ அதை விட்டுறாதீங்க. அந்த 20 மார்க்கையும் ஸ்கோர் பண்றதுக்கு பாருங்க. தமிழுக்கு 10, இங்கிலீஷ்க்கு 10. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ், ஃபைனல் ரிப்போர்ட் அப்படின்னு போட்டும் செக்ஷன் டின்னு கொடுக்குறாங்க. இதுல என்னன்னா உங்களுக்கு ஒரு கேஸ கொடுத்துடுவாங்க. கேஸ கொடுத்துட்டு இதுல என்னெல்லாம் செக்ஷன்ஸ் மேட் அவுட் ஆகுது, நீங்க அதை வந்து எப்படி சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்கிறதான் அங்க வந்து கதையா இருக்கும். சோ அதை 1க்கு 2 தடவை படிக்கணும். சார்ஜஸ் ஃப்ரேமிங்ன்றது வந்து அவ்வளோ நம்மளுக்கு படிக்கும் போது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அதை சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணும் போதுதான் உங்களுக்கு அதுக்கான கஷ்டம் என்னன்றது தெரியும். ஃபைனல் ரிப்போர்ட்ஸ் நான் வேணா இதுல போட்டு விடுறேன். இப்போ பிரசன்டா ப்ரொசீஜரலா போய்கிட்டு இருக்க ஃபைனல் ரிப்போர்ட்ஸை நான் வந்து டிராஃப்ட் வேணா அனுப்பி விடுறேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை எழுதி பாருங்க.
சோ எழுதி பாக்குறது தான் உங்களுக்கான ஒரே வழி. எத்தனை நீங்க படிச்சாலும் நீங்க அதை எப்படி பிரசன்ட் பண்றீங்கன்றதுலதான் உங்களுடைய மார்க் வரும். சோ எழுதி எழுதி பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எழுதாம இருக்காதீங்க. எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் எஸ் மேடம், லக்ஷ்மி மேடம். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ல வந்துட்டு நமக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃபார்ம்ல வந்துட்டு நமக்கு இருக்கிற மாதிரி சார்ஜஸ் எழுதக்கூடாதா மேம்? அப்படிதான் எழுதணும். அந்த அது ஃபார்ம்ல வந்து இருக்கிற மாதிரி சார்ஜஸ் எழுதினா போதும். அதுதான் அப்படிதான் எழுதணும். ஃபைனல் ரிப்போர்ட்ல நம்ம குடுக்குற மாதிரி குடுக்கணுமா மேம்? மேடம் இப்ப நான் எதுக்காக அத சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கு கீழேயும் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணியிருந்தா சிங்கிள் சார்ஜ் தான் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு செக்ஷனுக்கு கீழேயும் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அந்த சார்ஜுக்கு மட்டும்தான், அந்த செக்ஷனுக்கு மட்டும்தான் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு 10-15 ஆக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. 10-15 ஆக்ட் வரும்போது நீங்க அதுக்கேத்த மாதிரி செக்ஷன்ஸ போடணும்ல. அதுக்காக சொன்னேன் நான். நீங்க அதுதான் ஃபார்மேட், அதுதான். ஆனா சார்ஜஸ் ஃப்ரேமிங் வந்து A1 இப்படி பண்ணார், A2 இப்படி பண்ணார். A1 கன்னத்துல அடிச்சிட்டாரு அப்படின்னா A2 பக்கத்துலதான் நின்னாருன்னா நீங்க A2க்கு என்ன போடுவீங்க? A1 கன்னத்துல அடிச்சிட்டாரு, A2 கூட நிக்கிறாரு. அவர் வேற ஒன்னும் பண்ணல, கூட தான் இருக்கு. ஆனா இருக்கிறாரு, திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. திட்டுறாரு, இவங்க அடிச்சிருவேண்டா செஞ்சிருவேண்டாங்கிறாரு. கெட்ட வார்த்தையில திட்டல, அடிச்சிருவேண்டா செஞ்சிருவேண்டான்னு கூடயே நிக்கிறாரு. 2 பேர் இருக்காங்க, இவர் கன்னத்துல அடிக்கிறாரு, அவர் கூட நிக்கிறாரு. இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு 2 பேர் மேலே. என்ன சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்க? சொல்லுங்க, தெரியுமா? சொல்லுங்க. காமன் இன்டென்ஷன். யாருக்கு காமன் இன்டென்ஷன்? மேடம் பிக்கு அகைன்ஸ்டா 506 part 1 மேடம். கேக்கலைங்க, எல்லாம் அமைதியாயிடுங்க. எனக்கு கேட்கல, நீங்க பேசுறது கேட்டாதான் நான் பதில் சொல்ல முடியும். மேடம் பிக்கு அகைன்ஸ்டா 506 part 1 மேடம். இல்ல, நான் அவர் வந்து கொலை மிரட்டல் விட்டாருன்னா நான் சொல்லவே இல்லையே. இல்ல மேடம், அவர் வெறும் த்ரெட்டன். 34 யாருக்கு வரும் தான் கேக்குறேன் நானு. கூட இருந்தவருக்கும் வரும் மேம். ஹெல்ப்பருக்கு அவரு பி சொல்றீங்கல்ல, பிக்கு வரும். பிக்கு எப்படி வரும்? இப்ப நான் சொல்லிட்டேன், கன்னத்துல அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டேன். செக்ஷனோட சொல்லுங்க. 323 வரும். 323 ரெட் வித் 34 யாருக்கு வரும்? நான் திருப்பியும் காமன் சொல்றேன், இன்டென்ஷன்ங்கும் போது எல்லாருக்குமே வரும் இல்லையா மேம்? வராது மேடம். அதுதான் தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்றேன். காமன் அடிச்சது தானே, அவர் செஞ்சது செயல், அவர் செஞ்சது குற்றம். 323 கூட நின்னது இவருடைய காமன் இன்டென்ஷனுக்காக அவர் கூட நிக்கிறாருன்றப்ப ஏக்கு 323 தான் வரும், பிக்கு 323 ரெட் வித் 34 வரும். சரிங்களா? ஓகே மேம். புரியுதுங்களா? இப்ப நான் சொல்றதோட வித்தியாசம் தெரியுதுங்களா? இப்ப புரியுது மேம். இப்ப வந்து ஏ வந்து அடிக்கிறாரு, பி வந்து அசிங்கமா திட்டிடுறாரு. இப்ப எப்படி சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்க? ஏ வந்து அடிக்கிறாரு, பி வந்து அசிங்கமா திட்டிடுறாரு. இப்ப எப்படி சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. A 323 read with 323, 294 B read with 34 மேம். அடுத்தவருக்கு வந்துட்டு 294 B, 323 read with 34. இப்ப தெரியுதுங்களா நான் சொன்னதோட அர்த்தம்? எஸ் மேம். இதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. சார்ஜ் ஷீட்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் இல்லன்னா கூட ஒரு டைம் சொல்லுங்க மேடம். சார் மேம் ஒரே ஒரு டைம் மட்டும் வந்து சொல்லுங்க மேம். 323 வந்து இவங்களுக்கு 334 வந்து எப்படி அப்ளை ஆகாதுங்கிறது மட்டும் ஒரே ஒரு விளக்கம் சொல்லுங்க மேடம். நான் இப்போ ஒருத்தர் அடிக்கிறேன், என் கூட ஒருத்தர் இருக்காங்க, நான் தான் அடிக்கிறேன், அவர் கூட தான் நிக்கிறாரு. அப்ப அடிக்கிறப்ப எனக்கு 323 சார். கூட இருக்கிறவர் தடுக்கணும், என்ன தடுக்கல, அவர் நிக்கிறாரு. அதனால அவருக்கும் இதுல வந்து பொதுவா ஒரு உட்கருத்து இருக்குன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் சார். 2 பேர் சேர்ந்து வந்தாங்க, அதுல ஏ மட்டும் என்ன அடிச்சாரு, பி வந்து என்னைய பாத்துக்கிட்டே நின்னாரு, ஒருத்தர் முறைச்சுக்கிட்டே நின்னாருன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து அடிச்சவளுக்கு ஆயிடுறேன், அடிச்சவங்களுக்கு 323 சார். கூட நின்னது வராதா மேம்? கணத்துல அடிக்கிறது ஸ்லைட் ஹார்ம் வராதா? ஸ்லைட் ஆமா மேடம். ஓ ட்ரிவியல் ஆக்ட்ல கொண்டு வரீங்க. அப்படியெல்லாம் வராது மேடம்.
கையில கன்னத்துல அடிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா, அடிச்ச எனக்கு 323, கூட நின்னவங்களுக்கு காமன் இன்டென்ஷன். அப்ப காமன் இன்டென்ஷன்ங்கிற அந்த செக்ஷன் 34 இப்ப இருக்க 3(5) நீங்க வந்து தனியா போட முடியாது இல்லையா? அவர் கூட நின்னாரு, அவர் தனியா போட முடியாது. அப்ப நான் என்ன போடணும்? என்ன செயலுக்கு அவர் கூட நின்னாருன்னு போடணும். அப்ப என்ன அடிச்சதுக்கு கூட நின்னாரு. அப்ப அடிச்சதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? 323 கூட நின்னாரு. ரெட் வித் 3(5) PNS ஆர் ரெட் வித் 34 IPC. இன்னொன்னையும் சொல்லிடுறேன், உங்களுக்கு கொடுக்க போற அந்த கான்செப்ட்ல கண்டிப்பா ட்விஸ்ட் உண்டு. எப்படி அப்படின்னா 1724க்கு முன்னாடி ஒன்னும் 1724க்கு பின்னாடி ஒன்னும் கொடுப்பாங்க. இல்ல கண்டினியூஸா இருக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸ் தொடர்பான ஒரு கேஸ கொடுப்பாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சுக்கோங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேக்குறேன். 36/2024 30/6/2024 அன்னைக்கு நைட்டு 11:50க்கு என்ன ஒருத்தன் கத்தியால கிழிச்சிடுறான். 11:50க்கு, நான் சொல்றது 30/6/2024 11:50க்கு என்ன ஒருத்தன் கத்தியால கிழிச்சிட்டான். ரத்தத்தோட போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனேயே, கம்ப்ளைண்ட் எத்தனை மணிக்கு போறேன்? 11:50ன்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட. போறதுக்கு ஒரு 12-12:15 ஆயிடுச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க உடனே. இப்ப எஃப்ஐஆர் எந்த பிரிவின் கீழே போடப்படும்? அஃபென்ஸ் என்னவா இருக்கும்? ஐபிசில தான் போடுவாங்க. அஃபென்ஸ் 324ல போடுவாங்க. சரி, அஃபென்ஸ் ஓகே. எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் வந்து ஐபிசில தான் போடுவாங்க. ஏன்னா அக்ரம்ஸ் டைம் எஃப்ஐஆர் செக்ஷனை கேக்குறேன் சார். எஃப்ஐஆர்ல இருக்க குற்ற செக்ஷனை கேட்கல, எஃப்ஐஆர் போடுற செக்ஷனை கேக்குறேன். 173 மேடம். 173 மேம். எஸ் 173 பிகாஸ் அன்னைக்கு வந்துட்டு அவங்க எஃப்ஐஆர் போடும் 1724 ஆயிரும் மேடம். கேட்கல, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. அவங்க எஃப்ஐஆர் போடும்போது டேட் வந்துட்டு 1724 ஆயிருந்திருக்கும். அதான் கேக்குறேன். சோ 1724 ஆனதுனால அதனுடைய எஃப்ஐஆர் செக்ஷன் வந்து 173 BNSS. உள்ள போடுற அஃபென்ஸனுடைய செக்ஷன்ஸ் வந்து ஐபிசி. சோ அதுல ரொம்ப தெளிவா இருங்க. இதே கண்டினியூஸ் அஃபென்சஸா இருக்கு. 2022ல நான் சீட்டு கட்ட ஆரம்பிக்கிறேன். 2023ல வந்து ஒருத்தர்கிட்ட சீட்டு கட்டுறேன். அவர் முதல்ல கொடுத்துடுறாரு, அடுத்து கட்ட ஆரம்பிக்கிறேன். அவர் வந்து என்ன பண்றாரு? 2024 மே மாசம் எனக்கு மெச்சூர்ட் ஆகி காசு கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனா காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டே இருக்கிறாருன்றதுனால நான் என்ன பண்றேன்? ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் தள்ளிட்டு வந்துட்டேன். அவர் எனக்கு காசே கொடுக்கல. நான் கம்ப்ளைண்டே ஆகஸ்ட் மாசம் தான் கொண்டே கொடுக்க போறேன். நான் 30/8/2024 அன்னைக்கு கொண்டே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என்ன அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகும்? பிஎன்எஸ் அண்ட் பிஎன்டபிள்யூஎஸ்ல எஃப்ஐஆர். சார் யோசிச்சு சொல்லுங்க. நான் அதனாலதான் திருப்பி இந்த கேள்வி. ஏன்னா ட்விஸ்டும் உங்களுக்கு அங்கதான் வரும், சார்ஜஸ் ஃப்ரேமிங்ல தான் வரும். நான் திருப்பியும் சொன்னேன், கண்டினியூஸ் அஃபென்சஸ் தான் இருக்கா இல்லையான்றத பாருங்கன்னு சொன்னேன். நான் சொல்லும் போதே சொன்னேன், 2024 மே மாசம் எனக்கு கொடுத்துருக்கணும், கொடுக்கல, இழுத்துட்டே வந்துட்டாரு. அவர் கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு நான் ஆகஸ்ட் மாசம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என்ன அஃபென்ஸ் வரும்? ஐபிசி தான் வரும். அதனாலதான் சொல்றேன், ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த கொஸ்டின்ஸ படிங்க. உங்களுக்கு ட்விஸ்ட்ன்னு பார்த்தா அதுலதான் வைப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுங்க சார். மேம் இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து டேட் ஆஃப் நாலேஜ் வந்து அவனுக்கு ஆஃப்டர் 17/2024 2023 பின்னாடி தானே வருது. 24 பின்னாடி தானே வருது சார். நாலேஜ் எப்ப வேணாலும் வரட்டும். எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லாஸ் தான் சார். ஆர்டிகல் 20 கிளாஸ் 1 என்ன சார் சொல்லுது? என்னைக்கு அவன் அஃபென்ஸ கமிட் பண்ணானோ அதுதான் சார் கணக்கு. டேட் ஆஃப் நாலேஜ் இஸ் நத்திங். அஃபென்ஸ பொறுத்தவரை ஒரு கான்ஃபிடென்ட்ல தானே இருக்கான். கொடுப்பான்னு ஒரு கான்ஃபிடென்ட்ல தானே இருக்கான். அவன் இந்த ஆக்ட் என்போர்ஸ் ஆன பின்னாடி தான் அந்த மாதிரி சம்பவம் அவனுக்கு சரி கொடுக்க மாட்டான்ற அந்த டிசைட் பண்ணிட்டு அப்படியெல்லாம் ரொம்ப லாஜிக்காலாம் இதுல யோசிக்க முடியாது சார்.
அவன் Okay. மே மாசம் கொடுத்திருக்கணும். டேட் ஆஃப் மெச்சூரிட்டி மே மந்த் அவன் கொடுக்கல. அப்பவே அவன் வந்து சீட் பண்ணுன்ற இன்டென்ஷனோட தான் கொடுக்கல. ரொம்ப திங்க் பண்ணி விட்டுடாதீங்க. நான் இப்பவும் சொல்றேன், கண்டினியூயிங் அஃபென்ஸ் தான். அவன் வந்து ஏற்கனவே அதை ஏமாத்தணும் தான் மே மாசம் கொடுக்கணும். அதனாலதான் அந்த கான்செப்டே உங்களுக்கு போட்டேன். நீங்க அந்த கொஸ்டின்ஸ ரொம்ப லாஜிக்கா டேட் ஆஃப் நாலேஜ் எல்லாம் இதுல கணக்கு இல்ல சார். அஃபென்ஸ் எந்த சமயத்துல பண்ணப்பட்டிருக்குங்கிறது தான் கணக்கு. அவனுக்கு கொடுக்க வேண்டியது மே மந்த், அதுக்கப்புறமும் தரல. சரி, அட்லீஸ்ட் ஜூன்ல கொடுத்துருக்கலாம். ஜூன்லயும் கொடுக்கல. அவனும் வெயிட் பண்றான், தரேன்னு சொல்றான், வெயிட் பண்றான். அப்புறம் அவன் தரமாட்டான்னு தெரிஞ்சவொடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அப்ப அஃபென்ஸ் ஸ்டார்ட் ஆகுறது கண்டினியூயிங் அஃபென்ஸ் தான். சோ அதுக்கு ஐபிசி தான் வரும், பிஎன்எஸ் வராது. மேடம் அப்ப அந்த கம்ப்ளைண்ட்ல குடுக்குறப்போ ஒரு மே மாதம்ன்றது டேட் மென்ஷன் பண்ணணும். அப்போதான் நமக்கு ஐபிசி அப்ப சொல்லி தானே சார் கொடுக்க முடியும். மே மாசம் கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்னு தானே அவர் சொல்லி கொடுக்க முடியும். சரி மேடம், அதுதான். அப்போ அந்த டேட் நம்ம மென்ஷன் பண்றப்போ ஐபிசி வந்துரும் மேடம். நோ டவுட் மேடம். கண்டிப்பா. அதனாலதான் அந்த டேட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். படிக்கிறப்ப அந்த சம்முல என்ன டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏன்னா வேற எதுலயுமே அவங்களால ட்விஸ்ட் வைக்க முடியாது. உங்களுக்கு இந்த கான்செப்ட்ல தான் ட்விஸ்ட் வைக்க முடியும். இதுல தவறிடாதீங்க. ஏன்னா 15 மார்க்ஸ். அதனால தவறாம இத வந்து நல்லா படிச்சு பார்த்துட்டு போங்க. இந்த இதுல எடுத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு, மார்க் ஸ்கோரிங் வாய்ப்பு. சோ 15 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. சிஆர்பிசிலயும் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்றாங்க, பிஎன்எஸ்எஸ்லயும் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கான செக்ஷன் என்னங்கிறதையும் நீங்க பாத்துக்கணும். பார்க்கணும். பிஎன்எஸ்எஸ்ல கொடுத்திருக்கிற டைம் ஃப்ரேம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கோங்க. எதெல்லாம் டைம் ஃப்ரேமுக்கு வந்திருக்குங்கிறத ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கோங்க. சார்ஜஸ் ஃப்ரேமிங்க்கு டைம் ஃப்ரேம் இருக்கு. சோ எல்லாத்துக்குமே டைம் ஃப்ரேம் இருக்கு. அந்த டைம் ஃப்ரேம்ல தெளிவா இருங்க. எத்தனை நாளைக்குள்ள வந்து ஒரு சர்ச் அண்ட் சீசர் முடிச்சா எத்தனை நாளைக்குள்ள ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், எந்த மாதிரி சர்ச் அண்ட் சீசருக்கு கண்டிப்பா மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கணும். இது எல்லாமே உங்களுடைய கை ஃபிங்கர் டிப்ஸ்ல விரல் நுனியில இருக்கணும். ஃப்ரேமிங் அந்த டைம் ஃப்ரேம் மட்டும், ஏன்னா அது புது கான்செப்ட் பிஎன்எஸ்எஸ்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 0 FIR அப்படிங்கிற கான்செப்ட் வெறும் பிஎன்எஸ்எஸ்ல தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கா? ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரேன். நம்மளுக்கு பிஎன்எஸ்எஸ்ல தான் அந்த 0 FIRங்கிறத லீகலா கொண்டு வந்திருக்காங்களா? அதுக்கு முன்னாடியே இருக்கு மேம். முன்னாடி எதுல மேடம் இருக்கு? 280 செக்ஷன். மேடம் வித்அவுட் ஜூரிஸ்டிக்ஷன் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் மேடம். கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இல்ல சார். கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல இல்ல சார். வேற எதுல போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் மேம். எஸ், போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்ல செக்ஷன் 559 பார்ட் 1. நீங்க ஒருவேளை உங்களுக்கு 0 FIR டெஃபினிஷன் வருது, 0 FIR அப்படின்னு வந்துட்டாங்கன்னா இதெல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது நீங்க. சோ இட்ஸ் ஆல்ரெடி இன் தேர். போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்ல 559ல பார்ட் 1ல இருக்கு. அதே மாதிரி போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸும் உங்களுக்கு ஒரு சாப்டர் இருக்கு. ஐ மீன் எக்ஸாம்க்கு ஒரு பார்ட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ரெஃப்யூசிங் இன்வெஸ்டிகேஷன், எப்பெல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷனை ரெஃப்யூஸ் பண்ணலாம்ன்ற கான்செப்ட்ல தெளிவா இருங்க. இந்த சார்ஜஸ் ஃப்ரேமிங்ல தான் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும், டிரான்ஸ்லேஷன்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்கோரிங் பாயிண்ட முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் சிபிசில வரும்பொழுது 5 ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்கு. என்னெல்லாம் ஜூரிஸ்டிக்ஷன் சார்? எஸ் மேடம், லக்ஷ்மி மேடம். மேம் சார்ஜஸ் ஃப்ரேமிங்ல வந்துட்டு கண்டினியூயிங் அஃபென்ஸ் சொன்னீங்க மேம். அப்போ கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரியேஷன் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வரும்போது என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு அக்கௌண்ட்ஸ வந்துட்டு ஜூன்ல இருந்தே அவர் வந்துட்டு ஒவ்வொரு அமௌண்ட்டா மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணிருப்பாரு. கண்டினியூவிங்கா செப்டம்பர் வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வந்துட்டு பண்ணிருக்காரு மீன் 2024 மேம். அதாவது அக்கவுண்ட் ஸ்டாம்பரிங் சொல்றீங்க.
அக்கவுண்ட்ஸ் டேம்பரிங் 1/7/2024 முன்னாடி பின்னாடின்னு சொல்ல வராங்க மேம். எதுங்க சார்? போத் அப்பவும் பண்ணிருக்கிறேன். அதான் மேம் இந்த நியூ ஆக்ட் கமெண்ட்ஸ் ஆன 1/7/2024 முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்ல வராங்க. முன்னாடி அதாவது 1/4/17/2024 முன்னாடி இருந்தே அவர் ரெகுலரா அந்த அக்கௌண்ட ஃபோர்ஜரி பண்ணிட்டு வராரு. ஆனா கண்டுபிடிக்கிறது வந்து 1/7/2024 அப்புறம் இருந்தா என்ன பண்றது தானே கேக்குறீங்க? எஸ் மேம். ஐபிசி தான். நீங்க எப்ப கண்டுபிடிக்கிறீங்க, உங்க நாலேஜுக்கு எப்ப வருது, அது மேட்டரே கிடையாதுன்னு தான் நான் சொல்றேன். அவரு ஃபர்ஸ்ட் எப்ப ஆரம்பிச்சாருன்னு நீங்க நூல் பிடிச்சுக்கிட்டே போய் ஒரு டைம் கண்டுபிடிப்பீங்க பாருங்க. அத அந்த கான்செப்ட்ல கொடுப்பாங்க. அந்த கான்செப்ட பேஸ் பண்ணி போங்க. நீங்க அத நூல் பிடிச்சிட்டு போய் படிக்கணும். இவங்க எப்ப கண்டுபிடிச்சாங்கன்றத பாக்காதீங்க, எப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றதையும் பாக்காதீங்க. அந்த அஃபென்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத பாருங்க. அந்த ஸ்டார்ட் ஆகுற டேட்ல என்ன அஃபென்ஸ் உண்டோ அதுக்குதான் தண்டனை கொடுக்க முடியும். வேற எதுக்குமே அவருக்கு கொடுக்க முடியாது. சோ அத பாத்துக்கோங்க. இப்ப நார்மலா நம்ம வந்து ஒரு பெண்ணை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா 417 420 போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதான் ஓடுது. 2 வருஷமா பழகிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. அந்த 2 வருஷங்கிறது 1/7க்கு முன்னாடில இருந்தே வரும். இப்ப அதுக்காக செக்ஷன் 69 வந்துருச்சு பிஎன்எஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்கிறதுக்காக பெண்ணை ஏமாற்றுறதுனால செக்ஷன் 69 பிஎன்எஸ்ல தண்டிக்கப்பட முடியுமான்னா முடியாது. அவங்க பழக ஆரம்பிச்சதே 1/7/24க்கு அப்புறம் அப்படின்னா மட்டும்தான் பழக ஆரம்பிச்சதே. அக்வைண்டன்ஸ் வந்ததே 1/7/24க்கு அப்புறம்னா தான் நீங்க அந்த பிஎன்எஸ்எஸ் இல்ல. நாங்க ரொம்ப வருஷமா பழகிட்டு இருக்கோம். இந்த ஆகஸ்ட் மாசம் தான் அவர் வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. நாங்க ரொம்ப வருஷமா பழகிட்டு இருக்கோம். இந்த ஆகஸ்ட் மாசம் தான் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னா அதுக்கு என்ன செக்ஷன் வரும்னா பிஎன்எஸ் வரும். சரிங்களா? இது புரியுதுங்களா? நாங்க ரொம்ப நாளா பழகிட்டு இருக்கோம், தப்பு கிடையாது. அஃபென்ஸ் என்னைக்கு நடக்குதுங்கிறதா கதை. சோ அதுல தெளிவா இருங்க. மறுபடியும் நான் அந்த ஒரு இததான் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. மணி சார் சொல்லுங்க. raised hand. சரி, அவ்வளவுதானா? இவ்வளவுதான் படிக்கிறதுக்கும் இவ்வளவுதான் இருக்கு. அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அமெண்ட்மெண்ட்ஸ்ல தயவு செஞ்சு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மைனர் ஆக்ட்ஸ பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்ஸ கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், இது ரெண்டுத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சோ அடுத்து வந்து மேஜர் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொன்னா சிபிசிய பொறுத்த வரைக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் கேட்டேன். எத்தனை ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு மேடம்? பெக்குனரி டெரிட்டோரியல் மேடம், பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன், டெரிட்டோரியல், சப்ஜெக்ட் மேட்டர். நான் என்னன்னு கேட்டேன். இததான் சொல்றேன். வே ஆஃப் பிரசன்டிங் தான் மேட்ரு. நீங்க சொல்றப்பயே எடுத்தவனே என்ன சொல்லணும், எத்தனை ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னு சொல்லணும். நீங்க பெக்யூனரி அண்ட் டெரிட்டோரியல். நானு பொதுவா கேட்டேன் மேடம், சிபிசின்னு சொல்லல. பொதுவா எத்தனை ஜூரிஸ்டிக்ஷன் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு சார்? நான் சொல்லட்டுமா? 5 இருக்கு. 5 இருக்கு. நான் ரிட்டுக்கெல்லாம் வரல சார். 5 ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. சப்ஜெக்ட் மேட்டர் ஜூரிஸ்டிக்ஷன், டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன், பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன். கொஸ்டினை நீங்க இன்னுமே புரிஞ்சுக்கலங்கிறதா. நீங்க படிக்கிறப்பவும் சரி, கேட்கிறப்பவும் சரி, நான் சிபிசில இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன் எத்தனைன்னு கேள்வி கேட்கல, பொதுவா ஜூரிஸ்டிக்ஷன் எத்தனைன்னு தான் கேட்டேன். சப்ஜெக்ட் மேட்டர் ஜூரிஸ்டிக்ஷன், டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன், பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன். சோ கொஸ்டின்ஸ முதல்ல புரிஞ்சுக்கங்க. நான் கிளாஸ் எடுக்கும் போது இன்னும் நிறைய சொல்றேன். இப்ப வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் இதுக்கு மேல உங்களுக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. பிகாஸ் நீங்க எல்லாம் வெல் வெர்ஸ்டு, ஏற்கனவே படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா ஹியூமன் ரைட்ஸுக்கு
எத்தனை மார்க் கொடுத்திருக்காங்க ஹியூமன் ரைட்ஸுக்கு? 20 marks. 20 மார்க்ஸ் என்னமோ 20 இல்ல சார் 20 நினைக்கிறேன். 10ஆ? 20. ஹியூமன் ரைட்ஸுக்கு 20 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிக்கு அந்த ஆக்ட் எல்லாம் கரைச்சு வச்சுக்கோங்க. 20 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. லீகல் சர்வீசஸ் எழுதும் போது நம்மளுக்கு பிஎன்எஸ்எஸ்ல சிஆர்பிசில எந்த செக்ஷன்ல எல்லாம் லீகல் சர்வீசஸ பத்தி பேசி இருக்கிறாங்க, லீகல் எய்ட பத்தி பேசி இருக்கிறாங்க, பிளஸ் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல லீகல் எய்ட பத்தி எந்த ப்ரொவிஷன்ல இருக்கு, கிவ் டீடைல்ஸ். அதுதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த அவங்க கேட்கிற கேள்விக்கு நல்ல ஆன்சர் தெரியும்னா அந்த ஆன்சரை முதல்ல எழுதிட்டு பின்னாடி பேஜ் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி எழுதுங்க. அதே மாதிரி ஒரே பாயிண்ட்ஸா போட்டுக்கிட்டு போகாதீங்க, பெரிய பெரிய பேராகிராஃபா எழுதாதீங்க. இதெல்லாமே தான் வழிமுறைகள். பெரிய பெரிய பேராகிராஃபா எழுதுனா நம்மளே படிக்க மாட்டோம். இப்ப நான் அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களும் நம்மள மாதிரி தானே. அப்ப சின்ன சின்ன பேராகிராஃபா ஒரு 4 to 5 லைன்ஸ் அழகா பிரசன்ட் பண்ணுங்க. கிறுக்க கூடாது. அதாவது என்னது, பெண்ணை வச்சு கோடு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ ஷார்ட் ஹெட்டிங்ஸ் உங்களால கொடுக்க முடியும்னா கொடுங்க. கொடுக்க முடியலனாலும் பிரச்சனை கிடையாது. ஐயோ என்னால கொடுக்க முடியலன்னு நினைக்காதீங்க. எழுதுறதையே வந்து கான்செப்ட் வைஸ் அதே மாதிரி ஒரு லைனை விட்டுட்டு அடுத்த லைன்ல தொடங்காதீங்க. இதெல்லாமே அவங்க வந்து டிராகிங் ப்ரொசீஜரா எடுத்துக்க போறாங்க. அதாவது பேப்பர் அந்த ரூல்ட வந்து நீங்க அந்த கோடுங்களை வந்து ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அதிகமா ஸ்பேஸ் விட்டும் எழுதாதீங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் அழகா பிரசன்ட் பண்ணுங்க. கையெழுத்து நல்லா இல்ல மேடம், பரவாயில்ல. கையெழுத்து இஸ் நாட் எ மேட்டர், ஹவ் யூ ஆர் பிரசன்டிங் இஸ் எ மேட்டர். கொஞ்சம் தள்ளி புரியாத அளவுக்கு யாரும் எழுத போறது கிடையாது. சோ புரியும் இல்லையா, புரிஞ்சா போதும். சிபிசி 20 மார்க்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் லா 30 மார்க்ஸ். கான்ஸ்டிடியூஷனை வந்து 10 மார்க்ஸ்லயும் கேட்கறாங்க, கான்ஸ்டிடியூஷனுக்கு 30 மார்க்ஸும் கொடுக்குறாங்க. சோ அவங்க கொடுத்த அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெட்டிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ப்ரொவிஷன்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் அத்தனையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அத்தனையும் நீங்க எழுதித்தான் ஆகணும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை மனப்பாடம் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல இருந்து ஒரு கேள்வி வந்தா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. யாருக்கு தெரியும் 30 மார்க்லயே கேட்டா என்ன பண்ணுவீங்க? சோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபுல்லா மக் அடிச்சிடுங்கன்ற அந்த மூணுத்தையும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்க ஹெட்டிங், டிபிஎஸ்பில இருக்கிற ஹெட்டிங், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருக்கிற ஹெட்டிங் இல்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸே அத்தனையும் அப்படியே மக் அடிச்சிருங்க அந்த மூணுத்தையுமே. பிரியாம்பிள பைஃபர்கேட் பண்ணி படிச்சுக்கோங்க, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி. அது கிளாஸ் எடுக்கிற மேடம் சொல்லுவாங்க. ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி படிச்சுக்கோங்க. ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் 32, 226 கண்டிப்பா அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 226 வரும்பொழுது இருக்கக்கூடிய அந்த 5 ரிட் என்னங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏபிஎஸ் கார்பஸ்னா என்ன, மேண்டமஸ்னா என்ன அப்படிங்கறதோடைய ஷார்ட் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல இப்ப ரீசெண்டா ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னா அதை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. நான் இன்னமும் சொல்றேன், உட்காந்து எழுதுங்க. கிடைக்கிற நேரம் எல்லாம் எழுதுங்க. வேலைக்கு போயிட்டு வந்தும் எழுதுங்க. கொஞ்ச நாளைக்கு தூக்கத்தை கம்மி பண்ணுங்க, வேற வழி கிடையாது. டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல உங்களுக்கு எப்ப எக்ஸாம்னு? ஜூலை மேம். ஜூலை, இன்னும் டைம் இருக்கு, எதுவுமே லேட் கிடையாது. சோ அந்த ப்ரொவிஷன்ஸை தயவு செஞ்சு திருப்பி நான் சொல்றேன், சார்ஜஸ் ஃப்ரேமிங்லையும் டிரான்ஸ்லேஷன்லையும் உங்க கான்ஸ்டிடியூஷன், லீகல் சர்வீசஸ், ஹியூமன் ரைட்ஸ் இதுல எல்லாம், அதே மாதிரி சிபிசிலையும் எங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ப்ரொவிஷன்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. சிபிசில பொறுத்த வரைக்கும் ரெஸ் ஜுடிகேட்டா ஆர் ரெஸ் சப்ஜுடைஸ் இது ரெண்டுத்துல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. செக்ஷன் 9ல இருந்தும் கேள்வி உண்டு. செக்ஷன் 9, 10, 11 அது தெரிஞ்சுக்கோங்க. பிளைன்டிவ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த 7 and 8 வந்து நல்லா அதனுடைய ஹெட்டிங்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. மைட் பி அது கொஸ்டியன்ஸாவும் வந்துடலாம். இங்க ஃபார்மேட்னு கொடுத்துருக்காங்க, மைட் பி கொஸ்டியன்ஸாவும் உங்களுக்கு வரலாம். அப்புறம் அந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா சூட்ஸ், அப்ப அது ரிலேட்டடான ப்ரொவிஷன் செக்ஷன் 79, 80 இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இன்ஹரண்ட் பவர்ஸ் 148A கேவியட்ல இருந்து ஒரு முழு கொஸ்டினாவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேவியட் ரிலேட்டடா.
சோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க, நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன். மேடம் சார்ஜ் ஃப்ரேமிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க சார். சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன்ல வந்து அந்த நம்மள மேஜிஸ்ட்ரேட்டாவே கன்சிடர் பண்ணி நீங்க அந்த சார்ஜை வந்து ஃபில் பண்ணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துடுறாங்க. ஆமா சார். ஸோ நம்ம ஆரம்பமே அந்த ஃபார்ம்ல வந்து ஐட்டம் மேஜிஸ்ட்ரேட் சொல்லி ஆரம்பிக்கணும் வைக்கோங்க. ஸோ இங்கேயுமே நம்ம அப்படிதான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணுமா? இங்க அப்படி வராது சார். இங்க வந்து கடந்த டேஷ் தேதி டேஷ் நேரம் அது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, நம்மளுக்கு இல்ல. ஏபிபிஸ பொறுத்த வரைக்கும் இப்படிதான் வரும். இ காலம் சார், இ காலம் தான் நீங்க சார்ஜஸ் ஃப்ரேமிங். நம்மளுக்கு சார்ஜஸ் சார்ஜ் ஷீட்ல எத்தனை காலம் இருக்கு சார்? This is basic question what I'm asking is how many columns we are having in charge sheets. Final reportல எத்தனை காலம் இருக்கு மேடம்? நான் சிப்ரஸ்ல கேட்கல மேடம், எஃப்ஐஆர் கேட்கல மேடம், சார்ஜ் ஷீட்ட கேக்குறேன். 7 காலம்ஸ் தான். சார்ஜ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் 193(3) எடுத்தாலும் எஸ் சார், 193(3) எடுத்தாலும் 173(2) எடுத்தாலும் இருக்கிறது 7 காலம் தான். 8வது காலமா அவன் கொடுத்திருக்கிறது வந்து செக்ஷுவல் அஃபென்சஸ்க்கு வேணுங்கிறத எழுதிக்கலாம். இப்ப வந்திருக்கிறது நீங்க ஒரு மின்னணு பதிவேடுகளா, அதுதான் மின்னணு பதிவேடுகளை நீங்க கைப்பற்றின அந்த முறை, அந்த சீக்வன்ஸ சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் வந்து பின்னாடி சொல்லக்கூடிய விஷயம். ஆனா சார்ஜ் ஷீட்ஸ்ல மொத்தமே 7 காலம் தான் இருக்கும். தரப்பினரின் விவரம், தகவலின் தன்மை, இதை பற்றி அறிந்தவர்களின் குறிப்புகள், சம்பவம் நடைபெற்றுள்ளதா, இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதா அப்படிங்கிற அந்த இ காலம் இருக்கு இல்லையா, இ காலம், அந்த காலம் தான் உங்க காலம். அந்த காலம் தான் உங்க காலம். அதுலதான் சார்ஜஸ் ஃப்ரேமிங் வரும். அப்ப நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா, கடந்த டேஷ் தேதி டேஷ் நேரத்தில் சோ அண்ட் சோ காவல் நிலையத்திற்கு, காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட முகவரியில் வசிக்கும் சாட்சி 1 என்பவர், சாட்சி 1 என்பவர் புகார்தாரர். சோ சாட்சி 1 என்பவரை எதிரி கன்னத்தில் அறைந்த குற்றமானது பிரிவு சட்டப்பிரிவு 320 கீழ் தண்டிக்கக்கூடிய குற்றத்தை புரிந்துள்ளதாக தெரிய வருகிறது. இவ்வளவுதான் சார் சார்ஜஸ் ஃப்ரேமிங். ஜென்ரலா நான் சொன்னது. இது ஒரு செக்ஷன் எடுத்து நீங்க ஃப்ரேம் பண்ணும் பொழுது 10 எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா 10 எதிரிகளுக்கும் தனித்தனியா நீங்க ஃப்ரேம் பண்ணுவீங்க. ஆனா ஜென்ரலா பிராக்டிக்கலா வரும் பொழுது 10 எதிரிகள் இருந்தாலுமே நாங்க ஒரே இதை போட்டுட்டு கீழே A1 வந்து இந்த குற்றம் புரிந்தவராக கொல்லப்படுகிறார், A2 வந்து இப்படி, A3 வந்து இப்படி அப்படின்னு எழுதுவோம். சோ நீங்க அந்த குறிப்பை நீங்க கீழே இருக்கிற சார்ஜஸ் ஃப்ரேமிங் உங்க ஒவ்வொரு செக்ஷனுக்கு கீழே இருக்கிறதையே பார்த்துக்கோங்க. மேஜிஸ்ட்ரேட்லாம் நீங்க எழுத வேண்டாம். நீங்க வந்து கடந்தன்னு ஆரம்பிச்சே நீங்க போட்டுடலாம். இல்ல ஃபார்மெட் தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபார்மெட் என்ன இருக்கோ அதையே கூட நீங்க போடலாம். தப்பு கிடையாது, எதுவுமே தப்பு கிடையாது சார். அவங்க பாக்குறது வந்து என்ன கரெக்டா நீங்க அந்த செக்ஷன்ஸை ஃப்ரேம் பண்ணிருக்கீங்களா இல்லையாங்கிறது தான். எஸ் கௌதமி மேடம். ஃபார்மெட் ஏதாவது போட முடியுமா? நான் தான் போடுறேன்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகே. என்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்றேன். இங்க பிராக்டிக்கலா, அதாவது ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. நீங்க இப்ப படிச்சுட்டு வர எதையும் இங்க இம்ப்ளிமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. அங்க என்ன இருக்கோ அதான் இருக்கும். நான் போடுறேன், நீங்க பாருங்க. கடந்த, நானும் எத்தனையோ தடவை திருத்திட்டேன், அவங்க திருத்திக்க மாட்டாங்க. கடந்தன்னு தான் ஆரம்பிக்கும். ஆனா இங்க பல இடத்துல இதுவரை நான் மேற்கொண்டுள்ள புலன் விசாரணையில் அப்படின்னு ஆரம்பிச்சு கடந்தன்னு போடுவாங்க. நான் உங்களுக்கு ஃபார்மேட் அனுப்புறேன், அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. ஆனா கடந்தன்னு தான் ஆரம்பிக்கணும். என்ன நடந்ததோ அதை ரெஸ்ட்ரிக்டடா சொல்லணும், அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? மேடம் இப்போ மைனர் ஆக்ட பொறுத்த வரைக்கும் இல்ல சென்ட்ரல் ஆக்ட பொறுத்த வரைக்கும் நம்ம ரீசன்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எப்படி மேடம், அதை கொஞ்சம் நம்ம எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. எப்படி சார் கஷ்டம்னு சொல்றீங்க? கூகுள்ல போய் சர்ச் பண்ணணும்னு சொன்னால் அதாவது ஓவராலான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இல்லனா அப்போ ரீசன்ட்டா இருக்கக்கூடிய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் சொல்லி போடுறோம் சார். ஜுடிஷியல் அகாடமியோட போர்ட்டல்ல போங்க சார், ஜுடிஷியல் அகாடமி தமிழ்நாடு. அந்த போர்ட்டல்ல போடுறாங்களே சார், ஆர்டிகல்ஸ் போடுவாங்க, புக்ஸ் போடுவாங்க, இ புக் இருக்கு சார், அதுல போய் பாருங்க.
இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸையும் போட்டுக்கிட்டே வருவாங்க. நீங்க கூகுள்ல போய் தேடாதீங்க, ஜுடிஷியல் அகாடமி தமிழ்நாடுன்னு போட்டு உள்ள போர்ட்டல்ல போய் தேடுங்க, சரிங்க மேடம், சரிங்க மேடம். அதுல இருக்கு, தேங்க்யூ மேடம். அதுல இருக்கு சார். எஸ், எனி அதர் மேடம் டவுட்ஸ்? குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார், சொல்லுங்க. மேம் ஒரே ஒரு டவுட் மட்டும் மேம், அந்த சார்ஜ் ஃப்ரேமிங் ரிகார்டிங்காக கேட்டுக்கிறாங்க மேம். 2015ல ஒரு அஃபென்ஸ் 2015ல ஒரு அஃபென்ஸ் நடக்குது. அதாவது கோஆபரேட்டிவ் பேங்க் எம்ப்ளாயீஸ் வந்து கோல்டு லோன் கொடுத்ததுல கோல்டு எல்லாம் வித்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது அப்பவே ஃபைண்ட் அவுட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டாச்சு. ஸோ அவங்கள டிஸ்மிஸ்லாம் பண்ணியாச்சு. இப்போ இப்போ வந்து அவங்க மேல இருக்கிற கிரிமினல் கேஸ் அப்படியே கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. இப்போ 2025ல வந்து ஒரு சில விக்டிம்ஸ் வந்து, அதாவது கஸ்டமர்ஸ், அவங்க போய் அகைன் கோல்டு லோனுக்கு தங்களுடைய கோல்டு வந்து லோனுக்கு அப்ரோச் பண்ணதாகவும், இந்த மாதிரி கோல்டு லோன் வச்சுட்டு கார்டு அந்த கடன் அட்டை கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த அட்டையை மட்டும் வச்சிருக்கிறாங்க. லோனை வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. இவங்க கிட்ட லோன் வந்து கோல்டு வந்து இவங்க திரும்ப வாங்கிட்டு வரல, ஆனா இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரிஷோ இருக்கு. இப்போ எம்ப்ளாயிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய கோல்டு வந்து எல்லாம் வித்து சாப்பிட்டாங்க அந்த எம்ப்ளாயிஸ். ஸோ இப்போ வந்து கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்றதுக்கு நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி, அந்த சொசைட்டில எத்தனை பேர் மெம்பரா இருந்தாங்களோ, எத்தனை பேர் கஸ்டமர் இருந்தாங்களோ, அத்தனை கஸ்டமரும் இப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் வந்து எமர்ஜ் ஆகுது, என்னன்னா ஃபுல் ஸ்ட்ரைக் வந்து பண்றாங்க இந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே. பண்ணும்போது ஒன்று ஐடென்டிஃபை பண்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் வந்து செக் பண்றாரு, லெஜர்ஸ் எல்லாம் செக் பண்றாரு, அந்த பேங்க் கோஆபரேட்டிவ் பேங்க்குடைய லெஜர்ஸ் வந்து செக் பண்றாரு. அதுல வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாங்க ஒரு சில பேருக்கு வந்து அதாவது கோல்டு வந்து ரிலீஸ் ஆகாமையும், அவங்க வச்ச ஜுவல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகாது இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு. ஸோ இப்போ ஒரு அஃபென்ஸ் இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்றாங்க மேம். அதாவது ரிலீஸ் ஆன மாதிரி இவங்களே கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த 2015ல ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸ் ஒரு சில அஃபென்ஸ்க்கு மட்டும்தான் அன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க அவங்க மேல. இன்னைக்கு வந்து நியூவா இந்த மாதிரி ரிலீஸ் ஆன மாதிரியும் ஒரு சினாரியோ வந்து காட்டியிருக்காங்க. இது வந்து இப்போ அதுதான் தெரியல மேம், எப்ப நடந்ததுன்னு தெரியல. இல்ல சார், ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்ப வச்ச கோல்டு லோனுக்கு தானே, அந்த நகையை தானே. ஆமா, அந்த நகை தானே. அந்த நகைக்கு ஒரு அஃபென்ஸ் ஏற்கனவே பண்ணி இருக்கிறாங்கன்றப்போ நம்ம மாத்தி வேற சொல்ல முடியாதுல்ல சார். அதே நகைக்கான இன்னொரு விஷயம் வரும் பொழுது உங்களுக்கு அப்ப நடந்ததா தானே எடுத்துக்குவாங்க. அதனால சோ நம்ம ஐபிசில தான் வந்து எல்லாமே ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து மேட் அவுட் ஆகும் இல்லைங்களா? ஐபிசி தான் சார். அதான் சொல்லிட்டேன், டேட் ஆஃப் நாலேஜ் இஸ் இம்மெட்டீரியல் ஃபார் ஃப்ரேமிங் சார்ஜஸ் when the offense is committed before 1/7/24 அப்படின்னா நீங்க அதை மட்டும் தான் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு எப்ப வேணாலும் நாலேஜ் வரலாம், உங்களுக்கு எப்ப வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா நகை வந்து 2015ல வச்ச நகை தானே. 2015 வச்ச நகை தான். ஆமா, அப்ப அவங்க புதுசா ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, அது எப்ப வேணாலும் பண்ணட்டும். இப்ப அவங்க பண்ண முடியாது இல்லையா, ஏற்கனவே அவங்க மேல கேஸ் இருக்கும் பொழுது அவங்களால மேற்கொண்டு அந்த விஷயத்துல ஈடுபட முடியாது. சோ எல்லாமே முன்னாடி நடந்ததா தான் நம்ம எடுத்துக்கணும் சார். இது சார்ஜஸ் ஃப்ரேமிங்க்கு தான். அப்புறமா தெரிய வந்தது டேட் எதா இருந்தாலும், பட் இட் இஸ் கண்டினியூயிங் ஆஃபென்ஸ் தான் சார், ஐபிசில தான் வரும். சோ இதுல தெளிவா இருந்துக்கோங்க. ஓகே, வேற எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓரளவு இதை வச்சுட்டு ஏதாவது படிக்க ஆரம்பிங்க. எதுவுமே லேட் கிடையாது. இன்னைக்கு தேதியில நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான வேலைகளை பண்ணலாம். எனி டவுட்ஸ் நான் கிளாஸ் எடுக்கும்போது என்கிட்ட கேட்டுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நான் கிளாஸ் எடுக்கும்போது என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகே, குட் நைட், தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.